ரமேஷ், சுரேஷ், இந்த பிசினஸ் ஆவது நமக்கு கை கொடுக்குமா? கொடுக்கும். லெட்ஸ் ப்ளே. பாப்பா ஃபோன் நம்பரோட இருக்கு. ஹலோ சார், என் காரில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. பிடிக்கலைன்னா கிழிச்சு போட்டுருங்க. நோ எக்ஸ்ட்ராடினரி. அப்போ நேராக பீச் ரூட்டுக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஐ எம் சுரேஷ். ரமேஷ். ஹலோ சார், குஜராத் சட்டை, சுமால் சைஸ், நியூ பிராண்டு. இன்னும் ஓப்பனே பண்ணலைன்னா பார்த்துங்களேன். எனக்கு அதான்ப்பா வேணும். என்ன ரேட்டு? 2 lakhs, no tax. எஸ். என்னப்பா இப்படி ரேட்டை ஏற்றி விட்றீங்களேப்பா? ஜெட்டு போற வேகத்தை வச்சு தான் சார் இப்பெல்லாம் ரேட்டு. உங்க வயசுக்கு உங்க பாடிக்கு முன்னாடி 4 பேர் ஆடிட்டு போகணும். பட் நீங்க ஆடி காரில் வரீங்களே, ஒய்? அது பிக்கப் அப்படி. அதே மாதிரி தான் இதுவும். என்ஜாய். சட்டை எப்போ கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணுங்க. ரூம் நம்பரை சொல்லுங்க, சட்டையை அனுப்பிச்சு வைக்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம சட்டை பாக்கெட்ல பணத்தை வச்சு அனுப்புங்க. ஓகே, டன். சொட்ட தலை நல்லா தம்பி, நான் ரெடி. சட்டை ரெடியா? இது சட்டை இன்னும் வரலையா? இது வந்துட்டியா? ஒரு நிமிஷம் சார், இப்போ டோன்ட் மைண்ட். ஷர்ட் லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணுது, போய் பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரிப்பா, இதோ போறேன். $2 lakhs. எஸ். ஓடாத ஆட்டோக்கு எதுக்கு ஆயில்? நமக்கு யூஸ் ஆகும். தம்பி, சட்டை எங்க கூட காணுமேப்பா? சாரி சார், அந்த சட்டைக்கு இங்கிலீஷ் தெரியாது. அதான் லிஃப்ட்னு ஒன்று ரிசப்ஷனில் போய் நிற்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் ரிசப்ஷனில் போய் பிக்கப் பண்ணிக்க முடியுமா? என்னய்யா நீ வேற என் நிலைமை தெரியாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. கட்டையில் போகிற வயசில் சட்டையை தர்றேன். ஓகே ஓகே, எச்சா அவனே தான். சொல்லுங்கள் சார். தம்பி, சட்டையை இங்கே கூட காணுமேப்பா. அந்த ஷர்ட்டில் ஏதாவது ஒரு சட்டையை போட்டு தொலையண்டா. ஹலோ சாரி சார், அந்த ஷர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டாங்க சார், தப்பா எடுத்துக்காதீங்க. என்னது முக்கியமான வேலையா? வெளில போயிட்டாங்களா? இதை விட என்னையா பெரிய முக்கியமான வேலை இருக்கு? யோ, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உனக்கு முக்கியமான வேலை. ஆனால் அந்த பிள்ளைக்கு இந்த வேலை தான் டெய்லி முக்கியமான வேலை. யோ, நான் வேற மாத்திரையை போட்டு தொலைச்சிட்டேனப்பா. என்னைய கேட்காம உன்னை யாரா மாத்திரை போட சொன்னது? சுரேஷ், இனி அந்த சொட்டையால மாத்திரை போட முடியாது. சார், போட்டது போட்டீங்க, நோ ப்ராப்ளம். அப்படியே உங்க லெஃப்ட் சைடு மண்டையை திருப்பி பாருங்க. ஓகே, பாருங்க. வெயிட் பண்ணு. 40 வயசுல ஒரு அக்கா இருக்குது. செருப்பு பிஞ்சிரும். எங்களுக்கு தான் அது அக்கா, உனக்கு அது பக்கா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதை அக்சஸ் பண்ணிக்க. அது நம்மளால தான். வெறும் 10,000 ரூபா கொடுத்தா. சட்டையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நைட்டியை கொடுத்தா என்னப்பாங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அக்சஸ் பண்ணிக்கியா. நான் சொல்ற கோட் வேர்டை சொல்லு போதும். என்ன கோட் வேர்டு? என் குதிரை குதிக்குதுன்னு சொல்லு. குதிச்சு ஓடி வருவா. குதிரை குதிக்குதா? என்ஜாய். எக்ஸ்கியூஸ் மீ, குதிரை குதிக்குது. ஏண்டா போலீஸ்கார மொழி குடிக்குதா? ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஐயா. என்ன பாஸே, அள்ளி தரீங்க தாராள பிரபுவா? இருக்கிறவன் ஆண்டவன் கிட்ட கேட்குறான், இல்லாதவன் மனுஷங்கிட்ட கேட்குறான். இப்படி கேட்குற நிலைமைக்கு வந்துட்டா யோசிக்காமல் கொடுத்துடணும். யோசிக்காமல் கொடுத்தா தர்மம், யோசிச்சு கொடுத்தா பிச்சை. தெரியாம கேட்டனே. அப்ளஸ், சூப்பர் ப்ரோ. ஹவ் மச் ப்ரோ? 250 பாஸ். தேங்க்ஸ். இந்த தத்துவம் எல்லாம் எங்க இருந்தா? பாண்டிச்சேரியில தான் கொடுத்தன இருக்கிறேன்னு சொன்னா சுரேஷ். வாங்க போலாம். வெரி நைஸ். சுரேஷ், ரமேஷ், பணம் கார்ல போயிச்சு சுரேஷ். சீட்ல தான் சுரேஷ். ஏய் மகாபிரபு, ஏய் ஸ்டாப் இட் மேன். கரெக்ட்டா சரி பண்ணடே. ஏய் ஹலோ. என்ன மாமா, இன்னைக்கு ஏதாவது தத்த சிக்குச்சா? அடிப்படி ஒரு பொண்ணை பார்த்தாலே உள்ள இருந்து வரணும். எங்க பீச்சுக்குள்ள இருந்து வரணுமா? டேய், ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ல, சும்மா கேளு. சரி சொல்லு. அவளை பார்த்தா காத்து கவிதையா வீசும். பட்டாம்பூச்சி படபடன்னு பறக்கணும். வந்தாலே இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு தேவதைக்கு தான் நான் வெயிட்டிங். ஐயா மாமா, நீ ரொம்ப பசா இருக்க. வாட்ஸ்அப் காலத்துல வால்வை மாயா கமல் மாதிரி ஃபீல் பண்ற. அடிங்க, டிவி பார்த்து ஓவரா பேசுற. ஏய் யானி, அழீரானே. மாமா மாமா, மேல பார்த்து ஜெல் விட்டது போதும், கீழே பாரு.
ஐயோ காரு வந்து பம்பர் ஏய் ஒண்ணும் இல்ல எப்படி இருந்துச்சு? பம்பர் போயிடுச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அடிங்க 10 லட்சம் ரூபா வண்டி சாரி சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ப்ளீஸ் சார் மன்னிச்சுக்கோங்க ஐயோ சார் சார் கீ கொடுங்க சார் ப்ளீஸ் முதல்ல லைசென்ஸ் எடு. அது இன்னும் நான் எடுக்கவே இல்லையே நீ எடுக்கவே இல்லையா? ஏய் எல்போடா நீ மாட்டியா நான் 500 ரூபாய் அடிங்க பாப்பாளி என்ன பிச்சையா போடுற 10,000 ரூபாய் பணத்தை எடு 10,000மா 10,000 தான். அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட இல்ல சார் சார் ப்ளீஸ் இதை வச்சுக்கோங்க அப்போ பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போ. சார் வண்டி இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா உள்ள விட மாட்டார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அப்படியா? அப்ப நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் புக் பண்ணி தூங்கிட்டு காலையில வந்து காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போ. ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பணம் தானே வேணும் வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வரேன் வெயிட் பண்ணு எக்ஸ்கியூஸ் மீ எல்போர்ட், உனக்காகலாம் என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. நான் வீட்டுக்கு போகிறேன். நம்பர் கொடுத்துட்டு போ. ஏன் அட்ரஸ் அனுப்ப தான். மாட்டிக்கிச்சு சொல்லு. 97412 48693 கரெக்ட் நம்பர் தானே? இந்த நம்ப முடியாது ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் ஆதாரம் எடுக்கிறீங்களா? ஹலோ ஒரு நிமிஷம் வாங்க. ஏன் ஒரு எவிடன்ஸ் செல்ஃபி எடுக்கலாம். ஆதாரம் வேணும்ல? வாங்க. பிரேமலே இல்லைங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. உரசாதீங்க. ஓகே ஸ்மைல். ஆமாம் பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலி பாப்பாவா? ஹலோ அண்ணா, நான் திவ்யா பேசுறேன். இன்னோட பேக் பம்பர் கழண்டு விழுந்ததுன்னா சரி பண்ண எவ்வளவு ஆகும்னா? 1000 ரூபாய்மா. அதுவே புதுசா மாத்தணும்னா 5000மா. சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா. பாத்தியாடி நல்லோட சீட் பண்ணிருக்கான். இடியட். அவனை சும்மா விடக்கூடாதுடி. இதுல என்ன வேற எல்போர்டன் திட்டணும். பேக் இருக்கா? இருக்கு. யாருக்கிட்ட? பாரு. ஐயோ என்னாச்சு? இப்ப தண்டி அவன் பாக்குறான். அப்படியா? போடு வரேன். ஆமா வர வர வெட்டி பசங்க தொல்லை தாங்கல. ஹலோ. Obviously there are What's very wrong? crazy. I don't know why. பீட்ரு ஓவரா இருக்கு. எல்போர்டு நான் இந்த பக்கம். வண்டி எடுக்க வந்தோம். வண்டிய வாங்க வந்தோம். 10,000 rupees ரெடியா? பணம்லாம் ரெடியா இருக்கு பாஸ். வண்டி எங்க? வால நல்லா ஆட்றாண்டி. ஆட்டட்டும் ஒட்ட நறுக்கிடலாம். நாமர் ஹே தலைவர் மெர்சல் ஆயிட்டார்டி. குடிக்கிறத பாரு, திருவிழாவுல காணாம போன புள்ள மாதிரி. ஹலோ என்ன அம்மாக்கா ஒரு வாரமா? இப்ப பாரு என்ன மாதிரி கதை விடுவான்னு. சாரிங்க ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டான வேலைன்னு வண்டியை திருநெல்வேலி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எதுக்கு? அல்வா வாங்குவா? உனக்கு மல்லிப்பூ வாங்குறதுக்கு. இவ வேற. ஏங்க வண்டி அவங்களோடது, நீங்கள் எங்க அனாவசியம் தள்ளிடுறீங்க? ஏய் வண்டி நாளைக்கு வந்தாகணும். அந்த வண்டி யார் கொடுத்தது தெரியுமா? இளைய தளபதி விஜய் டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சதுக்காக கொடுத்தது. வண்டி மட்டும் நாளைக்கு வரல. வாடி. ஆளு பாரு. எப்படி நடிக்கிறான்னு. இந்த ஹாலிடேஸ்க்கு வந்தா டைம் பாஸ் சிக்குதாண்டி. ஓ வண்டி எவனோ ஆட்டோ போட்டானே. என்ன மாமா ஒரே படபடப்பா இருக்க? என் ஆளோட பைக்கை தொலைச்சிட்டேன். ஐயோ அப்புறம் என்னாச்சு? போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் அந்த பைக் கிஃப்டாக ஆக்டர் விஜய் கொடுத்ததான். பெட்ரோமாஸ் லைட் மாதிரி அந்த பைக்கே தான் வேணுங்கிறா. இது உனக்கு தேவையா? அன்னைக்கே நீ ஜல்லுடும் போது உன் லவ் சொல்லியிருந்தா இடிச்சதுக்கு இறக்கப்பட்டு லவ் ஆச்சு ஓகே ஆயிருக்கும். இப்போ அதுவும் போச்சா? நிறுத்து. அவன் கார் இங்க நிக்குது பாரு. ஐயோ அவன் இங்கே வரா. வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லி சமாளிச்சு. சரியா? யாருமே வரலையே மாமா. எதுக்கு போய் ஒளியிட? பாப்பாங்களே எப்படி கண்டுபிடிச்சாரு? அன்னைக்கு இந்த பொண்ணு தான் அவன் கூட இருந்தது. பாப்பா அந்த டிரைவரிங் வந்தான். உங்க பேர் என்ன? திவ்யா. சுமார் முஞ்சி திவ்யா. இங்க சிவா மாமா வரல. பாத்தியாடி என்ன கொழுப்பு இந்த குழந்தைக்கு? டிரைவர் நான் சொன்னேன். வாங்கியிருக்கேடா சிவா. ஐயோ கேவலப்படுத்திட்டியே மாமா. ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறவங்க மாமா கிட்ட போய் சொல்லு, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னு. சமாளிடா சிவா. பண்றான்
கொஞ்சம் வாங்க வெளியில. எதுக்கு வெளியே கூப்பிடுறா? என்ன மாமா சீனம் போடுது? இப்ப ஏதாவது கதை விடுவான் பாரு. நான்சென்ஸ். ஐயோ, ஒரே ஒரு ஃப்ரெண்டுங்க இப்படி அனாவசியமா அல்பாயுஸ்ல போயிட்டான் உங்க பைக்கால. என்ன சொல்ல வர? கன்னியாகுமரிக்கும் காரைக்குடிக்கும் நடுவில் பெரிய ஆக்சிடென்ட்டுங்க. அதில் என் ஃப்ரெண்டு அவனோட எந்த பாட்டு கிடைக்கல. உங்க பைக்கோட 2 பாட்டு தான் கிடைச்சிச்சு. ஏ ஒரு ரூட்டே சரியில்லையே. திருநெல்வேலிக்கு போனவன் எதுக்கு காரைக்குடிக்கு போனா? ஒரு நிமிஷம் சொதப்பிக்க. சொல்லுமா. ஏங்க நானே அவனை இழந்த சோகத்தில் இருக்க அனாவசியமா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படி உனக்கு ஃப்ரெண்டே இல்ல. நல்லா விசாரிச்சிட்டோம். வண்டி வர வரைக்கும் நீ தான் எனக்கு டிரைவர். ஹலோ, என்ன ஓர மாட்டற? ஆமா, உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாதே. கிளம்பு. இப்படிலாம் நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் எல்லா ஆதாரமும் போன்லயே வச்சிருக்கேன் பார். இது மட்டும் இல்ல, கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங் ஆக்க இவள ரேப் பண்ணிட்டு இவன்டே தூக்கிட்டு போயிட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்வேன். ஹலோ, உங்களை ரேப் பண்ணிட்டு உங்களோட பைக்கை எடுத்துட்டு போனேன்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்களுக்கு ஒரு ரசனலாம் இருக்கு. யூ யூ யூ. ரொம்ப சூடாகாத. ஏசிக்கார தான் ஏறுகார் போ. சரி சரி, ஃபீல் பண்ணாதவா. ஏய் யாழ்னி, ஏய் ஹோம்வொர்க் பண்ணாம தூங்கிட்டு இருக்க? நான் கிளம்புறேன், பாய். அதன் முதல்ல முடியாது நீ சொல்லிடு. ஏங்க உங்களோட வண்டியை எவனோ ஆட்டையை போட்டான். என்ன புது வண்டி வாங்கி தந்துட்டுமா? வண்டி தொலைஞ்சிருச்சா? அந்த வண்டி யார் கொடுத்தாங்கன்னு தெரியும்ல. வண்டியை தொலைச்சு சீன் போட்டுட்டு இருக்கியா? வண்டி கிடைக்கிற வரைக்கும் நீ தான் எங்களுக்கு டிரைவர். அக்கா, உங்க குழந்தைக்கு 2 புக் வாங்கிக்கலாம்ல? இடியட், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. செஞ்சிடாதீங்க, பாவம் ஒருத்தன் பொழைச்சு போகட்டும். ஏய், இறங்கி போய் புக் வாங்க. போ. ஒரு புக்கு எவ்வளோ பாப்பா? 20 ரூபாண்ணா. எல்லா புக்கையும் கொண்டுட்டு வாங்க. பாய். ஏய், என்னடி பண்றாங்க? ஏய், எதுக்கு அவ்வளவு புக்ஸ் வாங்குன? புக் தான் வாங்க சொன்னீங்க. எத்தனைன்னு சொல்ல. 1000 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும். ஓவர் கொழுப்படி தம்பிக்கு. எல்லாரும் ஓடி வாங்க. நீங்க கூட்டிட்டு போற? ஹலோ. வாங்க, ஜாலி ட்ரிப் தான். ஹாய் குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அமைதியாக வாங்கிங்க, சரியா? இங்கே இருங்க. ஹே, என்னடி பண்றாங்க? எல்லாத்தையும் இந்த சைடு வாங்க. சார், நம்ம பணத்துல நல்ல பேர் வாங்குறாடி. வாங்க. குட்டீஸ், இந்த அக்காவுக்கு பிறந்த நாள். எல்லாருக்கும் புக்கு கொடுக்க போறாங்க. விஷ் பண்ணிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரா வெயிட் பண்ணி வாங்கிங்க. நல்லா விட்டு போடுறான்டி. ஓகேயா? கொடுங்க. ஏய் ஆதி, போ போய் வாங்க. இருங்க. மாமா மாமா, இந்த அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க. லவ்வரா? சொன்னதே 4 தடவை சத்தம் போட்டு சொல்லு. சொல்லு. இந்த அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க. லவ்வரா? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்க. ஃப்ராட். நீ சொல்ல சொன்ன மாதிரியே சொல்லிட்டேன். ஓகேவா? மாமா, இந்த அக்கா சூப்பரா இருக்காங்க. ஏய் எல்லாம் வாங்கிங்க. ஏங்க, இந்த சின்ன பையன் ஏதோ சொன்னதாலையும் புக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததாலையும் என் மேலே தான் இம்ப்ரெஸ் ஆகி லவ்லாம் வந்துட போகுது. எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கு. கொடுத்து டக்குன்னு ஏறுங்க. அப்படியே வந்துட்டாலும் பாத்துங்க, வழிக்கிட்ட மாய் கொட்டிக்கிடுது. மடப்பசங்க ரோட்ல ஆயில குடிக்கானுங்க பாரு. ஏய், அவனை சைட் அடிக்கிறான்டி, தெரியுதா? நல்லவனா தான் இருக்கான். நம்ம தான் டார்ச்சர் பண்றோம்னு நினைக்கிறேன். சரிதான். ரோட்ல மண்ணள்ளி போடுறத பார்த்து உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காத. பார்த்து பார்த்து. ஹலோ, நாளைக்கு கால் பண்ணி ப்ரோக்ராம் சொல்லுவோம். எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கோ. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால் வர முடியாது. வண்டி கிடைக்கிற வரைக்கும் நீ தான் எங்களுக்கு டிரைவர். ஏங்க விடாம ஃபோன் அடிச்சுட்டு இருக்குங்க. கஸ்டமர்ஸ்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வர முடியாது. என்னது வர முடியாதா? ஆதாரம் இருக்குல்லடி. இருக்குடி. ஆ, கஸ்டமர் பிக்கப்பா போலீஸ் கஸ்டடியா நீயே டிசைட் பண்ணிக்கோ. பாய். முடியலையே. ரமேஷ். சுரேஷ், பாஸ், இங்கே தான் இருக்கீங்களா? எங்க இருந்தவனுக்கு என்ன? உங்களை எங்கெல்லாம் தேடுறது?
அசால்ட்டாக காரில் படத்தை விட்டு போயிட்டீங்க. இங்கேயே இருங்க, படத்தை எடுத்துகிட்டு வரேன். ரமேஷ் யாருவன் எங்கிருந்து வந்தான்? வெளியிலேருந்து தான் வந்தான் சுரேஷ். இல்ல ரமேஷ், எனக்கு என்னமோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அக்கா மாதிரி இருக்கான். யார் அந்த அரவிந்த் கெஜ்ரிவால்? ஆனா அவனை தெரியாத உன்கிட்ட கேட்டேன் பாரு. கரெக்டு தான். கரெக்டாக இருக்கான்னு எண்ணி பார்த்துங்க. ப்ரோ ப்ளீஸ் பி சீட்டட். ஹலோ இல்ல டேக் யூர் சீட். சொன்னா கேளுங்க, உட்காருங்க. வேணாம் எங்க கூட brother. தண்ணி அடிச்சா மூணு உட்காருங்க. சொன்னா கேளுங்க. உட்காருங்க. தனியாக தண்ணி வச்சிங்கன்னா தலைவலிக்கும். உட்காருங்க. பாஸ் உங்களை பத்தி உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க பாஸ். என்ன மறந்துட்டானா? நான் ஒரு அனாதை. அன்பிலீவபிள். தம்பி, இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லப்பா. சுரேஷ், அவன் பிளாஸ் பேக்கே பழசா இருக்குது. அதை விட உன் ரியாக்ஷன் கேவலமா இருக்குது. அண்ணா, நான் அனாதை. எனக்கு ஒரு அக்காவும் அக்கா பொண்ணும் இருக்காங்க. இவன் பிளாஸ் பேக் பழசா இருந்தாலும் கன்ஃபியூஷன் கொஞ்சம் புதுசா இருக்குது. கண்டினியூ. நான் வழக்கமாக சாப்பிட்ற மெஸ்ஸோட ஓனர் தான் அந்த அக்கா. அந்த அக்காவோட வயிற்றில் பாப்பா இருக்கும்போதே அவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. ஷிட். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவளே வாழ்க்கைன்னு இருக்காங்க. ஆனால் என்னையும் அவங்க சொந்த தம்பியாக தான் பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்கள், நான் அனாதையா? செம பிளாஸ் பேக் பா. கழுவி கழுவி காக்காய் கொடுத்து. உங்களை பற்றி சொல்லுங்கள். சேம் டு யூ பாஸ். என்ன ஒன்று, அக்கா தான் இல்லை. என்ன கட் பண்றான்? பாஸ் பாஸ் பாஸ், ஏன் பாஸ் டென்ஷனில் சரக்கு அடிக்கிறீங்க? தரமான குடிக்கான சோகத்தில் இருக்கேன். யோ, உன் பிளாஸ் பேக் கேட்டு நாங்கள் தான் ஏன் சோகமாக இருக்கணும்? மேலே சொல்லு. ஒரு பொண்ணோட பைக் எடுத்து என் வீட்டில் பார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த திருட்டு காப்பெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். பாஸ், திருடங்க அப்படி தப்பா பேசாது. பாவம், அவனுக்கு என்ன கஷ்டமோ. ஆமாம். பாஸ், எதுக்கு இப்போ ஃபோனை கட் பண்ணுறீங்க? அட போங்க பாஸ், ஒரு பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு தவியாத வச்சுக்கிட்டு இருக்கேன். லவ் பண்ணுறீங்களா? எஸ், ஒன் சைட். அப்போ அதனால தான் டார்ச்சர் பண்ணுறாளா? ஓவரா டார்ச்சர் பண்ணுறான். அப்போ அவள் தான் உங்கள் லவ்வர். அப்படியா? கண்ணில் இருந்து தண்ணி வருதா? ரத்தமே வருது பாஸ். அப்போ அவள் தான் உங்கள் ஒய்ஃப். அஃப்கோர்ஸ். பாஸ், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டு இனிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம், கவலையை மறக்கிறோம். வெல்கம் வெல்கம், கமான் கைஸ். காரை வச்சு இந்த சொப்பன சுந்தர் தானே உள்ள இருக்கா? அதே பீஸ் தான். தட்ஸ் குட். Enjoy. அஞ்சலி, எந்திரி அஞ்சலி, எந்திரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடி. ஏஞ்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிடு. வரேம்மா போ. ஆமாமா, விடிய விடிய இந்த ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இரு. முதல்ல இவளுக்கு ஒரு வேலை பண்ணிடலாம். ஹலோ, நான் தாங்க சிவா பேசுகிறேன். பேசு. பைக் கண்டுபிடிச்சிட்டேன். என் பைக் கிடைச்சிருச்சா? ஆமா, வந்து எடுத்துக்கிறீங்களா பைக்கை? ஹலோ? கேட்கல. ஹலோ ஹலோ? ஹலோ. உன்னை பார்த்தாலே தெரியுது ஒன்னா நம்பர் அக்யூஸ்ட்னு. ஏண்டா முத்துலமதி, எத்தனை வாட்டி ஆட்டை போட்டுருப்பேன். சுரேஷ், எப்படி ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சீங்க? டி-ஷர்ட்ல போட்டு சுத்துறா ரமேஷ். சொல்லு. என் வண்டி எங்க? அது ஏன் நீ இப்படி கேக்குற? மா, என் வண்டி எங்கம்மா? ஐயோ, உங்க அப்பா எடுத்துட்டு போயிருக்காருடி. காலாங்கத்துல உயிரை வாங்குறா. ஹலோ, எங்க இருக்க? இங்கே பீச் ரோட்ல தான் பிடிச்சேன். வண்டி நம்பர் என்ன? ஏங்க, மறந்துட்டீங்களா உங்கள் நம்பரே? PY01CJ2832. ஹலோ, அது ஏன் வண்டி நம்பரே இல்ல. என் வண்டி நம்பர் 3344. ஏங்க, விஜய் ஃபோட்டோலாம் இருக்கு. விஜய்க்கு ஊர் ஃபுல்லா ஃபேன்ஸ். அவங்க எல்லாரும் ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க. அதெல்லாம் என் வண்டி ஆயிடுமா? அது ஏன் வண்டியே கிடையாது. முதல்ல ஏன் வண்டியை கண்டுபிடி. ஹலோ. இந்தா நெத்திடி வைங்கடா. என்ன பாக்குற? பார்க்கலாமா? பார்க்கலாமா? வாங்க. இருங்க பாஸ், நானும் ரமேஷன் ஜாலியா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். பாஸ் வாங்க. டே அக்யூஸ்ட் இங்கே இரு, வந்து அடிப்பேன். பொசிஷன்ல நில்லு, வந்து விளையாடுவோம். என்ன பாஸ்? இந்த சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் தப்பான வண்டியை மடக்கிட்டேன். ஒரு டாக்டர் வண்டினா ப்ளஸ்ன்னு சிவப்பு கலரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். ஒரு வக்கீல் வண்டினா கருப்பு கலரில் டை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். போலீஸ்கார் வண்டினா என்ன பண்ணியிருக்கணும்? என்னடா பண்ணிருக்கணும்? காக்கி கலரில் தொப்பிய ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கணும். இல்லை லத்தியாவது தொங்க விட்டுருக்கணும். அதை விட்டுவிட்டு நடிகர் விஜய் படத்தை ஒட்டினீங்கன்னா நாங்கள் ரசிகர் மன்றம் நினைக்கிறதா இல்லை போலீஸ்கார் வண்டி நினைக்கிறதா? என்ன ரமேஷ் நான் சொல்கிறது? வாயை வச்சு சுமார மாட்டீங்களா சுரேஷ்? சும்மா இருந்தா அதுக்கு பேர் வாயில் ரமேஷ். உங்கள் வாயில் லட்டி விட்டு தான் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கெல்லாம் லத்தி பத்தாதுரா, உலக்கையை வச்சு தான் இடிக்கணும். நம்மளை உரல்னு நினச்சிட்டார் போல. இருங்க வர்றேன். எங்கே உலக்க எடுக்க போகிறாரோ? அப்பா எங்க? உள்ள இருக்காருமா. சுரேஷ், கன்ஃபார்ம் கஞ்சா கேஸ் தான். அப்பா, விளையாட்டுக்கு நான் தான் வண்டி எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா. அவங்க என் ஃப்ரெண்டுப்பா, விட்டுருங்க ப்ளீஸ். அறிவில்லை உனக்கு?
ஓகே படிச்ச பொண்ணு தானே நீ பரதேசி பாளையோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க இவங்களோட உட்கார்ந்ததுனால என்ன லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. முதல்ல வீட்டுக்கு போ சீட்டர். ஐயா கும்பிட்றேங்க. சரி யோ இவங்க கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பியா சரிங்க. ஏதோ ஆதார் கார்டில் கையெழுத்து போகிற மாதிரி போட்டு போகிறான். சிவா சிவா ஒரு நிமிஷம். மேலிடத்து பசங்க மேலே கை வைக்கும்போது விசாரிச்சு வைக்கணும். புரியுதா? மேலடனா எந்த இடம்? அது 4வது மாடியில் கொளுத்தானே இருக்கும், அதை தான் சொல்லிட்டு போறார். போட. சிவா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சிவா. ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டோம். அப்பா வரைக்கும் போகும்னு எனக்கு தெரியாது. சிவா இரு தலைக்கிட்ட போட்டு கொடுக்குறேன். என்ன சார் வண்டி எடுத்ததுக்கு இப்படியா போட்டு அடிப்பீங்க? வண்டி எடுத்துக்கலாம் அடிக்கலாமா? உங்கள் அப்பா கிட்ட அவனுக்கு என்ன சொன்னானுங்க தெரியுமா? என்ன சொன்னா? இவன் டெய்லி அவளை பார்க்காம இருக்க மாட்டான், அவ கர்மம் இவனை பார்க்காம இருக்க மாட்டா. இந்த கர்மத்தை நாங்கள் பார்த்து வேண்டியது சார். இந்த கன்றா வேறு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க பாருங்க சார். ஆமாம் சார் 2 வருஷம் லவ் சார். லூஸ் அப்பந்தான் சார் எதுப்பு. நீங்கள் தான் சார் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணணும்.